ஆ குட் மார்னிங். கேக்குதா? ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. மஞ்சுளா, கேக்குதா நான் பேசுறது? ஹலோ. ஹலோ. ஏபிள் டு ஹியர் யூ. ஐ cannot ஹியர். ரீஜாயின் பண்ண சொல்லுங்க. இல்ல, வெளியே எங்க இருந்தாங்க? அதுல நம்ம அதையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்க இருக்கோ? ஹலோ, இப்ப கேக்குதா? ஹலோ. நீங்க வெளியே போயிட்டு ரீஜாயின் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ. இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஓகே சார். பாத்தீங்களா? சார் இன்னைக்கு தான் எல்லாமே பார்க்கணும் சார். நேத்து கொஞ்சம் சரி, பிஸி ஆயிட்டேங்க பாருங்க. ஒரு ஓகே, ஒர்க்கு. ஓகே. பட் அதனால தான் நான் அந்த ரெக்கார்டிங்லாம் வச்சுக்கிறேன். ஸோ அதை இந்த நான் லோட் வாரம் பண்ணிட்டேன். அந்த யூடியூப்ல, அந்த சின்ன யூடியூப் நான் கொடுத்தேன்ல. ஓகே சார். அது நீங்க எப்பயுமே டெலீட் பண்ண மாட்டீங்களா சார்? அது அது அப்படியே அப்படியே தான் தான் இருக்கும். அது வந்து கம்மி சப்ஸ்கிரைபர் தான், அதனால அதுல அப்படியே தான் இருக்கும். அது நமக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓ, நோ ப்ராப்ளம் சார். யா. ரெக்கார்ட் ஆகுதா? ஆமா சார். ஓகே. ஐ திங்க் ஸோ. யா, ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் தான். இப்போ நான் இது நீங்க ஷேர். உங்க சைடு செக் பண்ணிக்க சார். ஆமா, ஆமா, ரெக்கார்டிங் தான் காமிக்குது. ம். இப்போ இருங்க, ஷேர். ஓகே. அது ஃபர்ஸ்டே வந்துருச்சு. மியூட்ல போட்டேன். ஷேர். பண்ண மாட்டேன். சார் இன்னைக்கு உட்காந்து அந்த 3 ஸ்க்ரீன் நான் பார்த்துருவேன் சார். அது பார்த்துருவேன் ஈஸியா. ஸோ பாத்துருங்க. எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் பெருசு எல்லாம் கிடையாது. யா எனக்கு ஆக்சஸ் இருக்கனால பார்த்துருவேன் சார். ஆ ஐ சைடு ரைட். நான் ஆக்சஸ் வாங்கிட்டேன். யா. ஓகே, ஓகே. அவர்கிட்டயே வாங்கிட்டேன் சார். எப்படி நம்ம போறது வந்து மினிமம் எப்படி பண்றோம்? ரைட் மினிட். ஓகே. இப்ப தெரியுதா ஆரக்கிள் ஸ்கிரீன்? எஸ் சார். ஓகே. ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் அந்த டைப் எல்லாம் போட்டுடலாம். ம். ரிசிப்ட் அதோட டைப். ஓகே. டிரான்சாக்ஷன் காப்பி எல்லாம் பார்த்தோம். ரிசிப்ட், ஆமா ரெமிட்டன்ஸ், சார். லாக் பாக்ஸ், டெக்னிக்கல், நெட்டிங் ம்ஹ்ம். நெட்டிங் இதுல பார்த்துருவீங்க. வேற எல்லாம் செட்டப். செட்டப்லயே நம்ம வந்து ஓகே. டிரான்சாக்ஷன் பேமெண்ட் டேர்ம் வந்து நார்மல் தான். அதை நீங்க இன்பர்ட் ஓகே பண்ணிக்கலாம். சார். டிரான்சாக்ட் டைப் பார்த்தோம். சோர்ஸ், ஐட்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். மெமோ லைன், அக்கௌண்டிங் ரூல், வேரியபிள், இதெல்லாம் ஆட்டோ இன்வாய்ஸ் ரூல் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ம். அப்ரூவல் லிமிட் யூசர் வைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ம்ஹ்ம். வேற என்ன இருக்கு? ரிசிப்ட் செட்டப் என்ன இருக்கு? அதே மாதிரி ரிசிவபிள் ஆக்டிவிட்டி அதர் தேன் டைரக்ட் மணி சொன்னேன் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஏதாவது எக்ஸஸ் டிஸ்கவுண்ட் ஏதாவது கிடைக்குது, அந்த மாதிரி இன்கம் அதை பார்த்துக்கலாம். ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் சார். ரிசிப்ட்ல, ரிசிப்ட் சோர்ஸ், அதே மாதிரி ரிசிப்டோட சோர்ஸ் மேனுவலா இதா எப்படி நமக்கு பணம் வருது. ஓகே. இப்ப நம்ம ரிசிப்ட் சோர்ஸ்னா விபிஐ கேஷ்,
கேஷ் ம். வழியா ஒண்ணு வருதுன்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ம். அதை நீங்க ரிசிப்ட் கிளாஸோட லிங்க் பண்ணணும். ஓகே சார். பேங்க் என்ன ஏது எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ம்ஹ்ம். லாஸ்ட் நம்பர் 0 1 போட்டு ஆட்டோமேட்டிக். ஓகே, சோர்ஸ் டைப் மேனுவல் தான். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பிபிஐ கேஷ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ரிசிப்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். சிம்பிள் தான், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஒர்க் ம். இதெல்லாம் வந்து ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே சார். டிரான்சாக்ஷன், ரெசிப்ட், ரிப்போர்ட் ஏங்க சார்? ஆமா, டிரான்சாக்ஷன், ரிசிப்ட், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ். ஓகே சார். ஸோ இந்த ரிசிப்ட்ல நம்ம எந்த பேங்க் நம்ம லிங்க் பண்ண போறோம். ஏன்னா நீங்க ம். கலெக்ட் பண்றீங்களா மணியை, அது ஏதாவது ஒரு பேங்க் ம்ஹ்ம். மூலமா தான் ரூட் ஆகணும் இல்லையா, டெபாசிட் பண்ணுவீங்க, அதான் அந்த கலெக்ஷனோட வேலை இல்லையா. பாருங்க, ஆமா சார். நெட்டிக்கு தனியா பேங்க் வச்சிருக்காங்க, அது டம்மி பேங்க். ஸோ ஓகே. உங்களுக்குள்ளேயே அது இதாயிடும். இப்போ ஓகே. எல்லாமே கரண்ட் டேட் பண்ணிட்டோம், ஓகே. அதனால தான் எல்லாமே இன்னைக்கு டேட் வருது. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட். இந்த இதை வந்து டெம்ப்ளேட்டா இருக்குங்க. டெம்ப்ளேட்னா இப்போ எந்தெந்த ஃபீல்ட்ல எது எது எல்லவோ மேண்டேட்ரி, இதெல்லாம் ஆப்ஷன்லாம் நீங்க கிளைண்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபில் பண்ணி தருவான். நம்ம என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்புறம் அவன் இது பண்ணிடுவான். சரிங்களா. பேங்க் இங்கேயும் இருக்கு, கேஷ் மேனேஜ்மெண்ட்லயும் இருக்கு. கேஷ் மேனேஜ்மெண்ட்ல தான் கிரியேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பீரியட்ஸ் காமிச்சு இல்லையா, ஓப்பன் பீரியட், க்ளோஸ், கண்ட்ரோல், அக்கௌண்டிங், ஓப்பன் ஆர் க்ளோஸ் பீரியட். ஸோ இதுல போனீங்கன்னா ம். ஓகே, நாட் ஓப்பன். இப்போ லேட்டஸ்ட் ஓப்பன் பீரியட் பாத்தீங்கன்னா நம்மளது April 26, அதுல தான் நம்ம இப்போ இருக்கோம் இல்லையா. April ம். 26 தான் இருக்கும். ம். பாத்தீங்கன்னா 2 ஃபியூச்சர் பீரியட் வச்சிருக்கேன், மே அண்ட் ஜூன். எதுக்குன்னா வாட் இஸ் ஃபியூச்சர் பீரியட், ஜிஎல்ல பார்ப்போம் இதை. ம். இப்போ நம்ம வந்து இப்போ பில்ஸ் வரும் இல்லையா, சில பேர் ம். அட்வான்ஸா நெக்ஸ்ட் மந்த் பில்ல, அட்வான்ஸ் இன்சூரன்ஸ்லாம் குவார்டர்லி பே பண்ணுவோம். சில இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் 6 மாசம் ஒரு வாட்டி பே பண்ணுவீங்க, 3 மாசம் ஒரு வாட்டி ம். இப்பே பே பண்றவங்க இல்லையா. ஸோ அந்த பில்லு ம். உங்க கையில இருக்கும் நெக்ஸ்ட் மந்த். அதுக்கப்புறம் அந்த பில்லு நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்பவும் போய் ஜூன் கிரியேட் பண்ணலாம், பட் யூ கேன் நாட் போஸ்ட். ஏன் போஸ்ட் பண்ண முடியாதுன்னா நீங்க எல்லாம் அடிச்சு வச்சிடலாம், அந்த மந்த் ஓப்பன் ஆனாதான் போஸ்ட் பண்ண முடியும். ஏன் ம். போஸ்ட் பண்ண முடியாதுன்னா போஸ்ட் பண்ணா ஜிஎல்ல ஹிட் ஆயிடும். ஆக்சுவலா ஓகே. நடந்தாதான் ஜிஎலுக்கு போகணும் இல்லையா, அதனாலதான் அந்த ம். இருக்கும். அது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் பீரியட் 2 அந்த மாதிரி வச்சிருக்கோம். சரிங்களா. ஓகே. ஓகே சார். ஓகே, அதான் ஓப்பன் பீரியட். இப்போ நான் மார்ச் கூட ஓப்பன், இந்த ஓப்பனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது இருக்கு பாருங்க. க்ளோஸ் பண்ணும்போது மந்த் எண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணீங்கன்னா அந்த இது நடக்கும். ஓகே. ஓகே சார். ம். நாட் ஓப்பன் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன், அப்புறம் க்ளோஸ். ஃபியூச்சர், க்ளோஸ் பெண்டிங். க்ளோஸ் பெண்டிங்ன்றது என்னன்னா, இப்போ நீங்க ஏதோ பெண்டிங் வச்சிருக்கீங்க, எல்லா ஆக்டிவிட்டியும் உடனே முடிக்க முடியல, க்ளோஸ் பெண்டிங் போட்டுடலாம். க்ளோஸ் பெண்டிங்னா உங்களால எதுவும் என்ட்ரி போட முடியாது, பட் க்ளோசிங் ஆக்டிவிட்டி பெண்டிங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே ம். ஓகே. ஸோ இது நீங்க பண்ணுவீங்க. இந்த ஓகே. ரெகன்சிலேஷன் ரிப்போர்ட்டுக்கு நேரா நீங்க ரிப்போர்ட்லயே போயிடலாம். ஓகே. எல்லா ரிப்போர்ட்டுமே இங்க இருக்கும். ம்ஹ்ம். ஸோ டிரான்சாக்ஷன் நம்ம மெயினா பண்றோம். ஸோ எவ்வளவு இன்னைக்கு இப்போ ரன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம். ம். டிரான்சாக்ஷன் ரிஜிஸ்டர் இருக்கு பாருங்க. டிரான்சாக்ஷன் டீடைல் ரிப்போர்ட் டீடைலா வரும். டிரான்சாக்ஷன் ம். ரிஜிஸ்டர் இப்போ ம். பாத்தீங்கன்னா லெட்ஜர், விஷன் ஆபரேஷன் நம்மளது, என்ன ஜிஎல் டேட் என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் கேக்குது. முன்னாடிலாம் பழைய டேட் தான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ நான் ஆமா வந்து சார். ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2000 கொடுக்குறேன். சும்மா ம். அவ்வளோ டேட்டா ம். இருக்கு. இன்னைக்கு வந்து 17th April 2026 ம். இது வரைக்கும் கொடுக்குறேன். ம். இதுல கஸ்டமர் நேம் கூட கேட்கும் பாத்தீங்கன்னா, அது பாருங்க. ம். டிரான்சாக்ஷன், எந்த டிரான்சாக்ஷன் நம்பர், என்ன கிளாஸ்க்கு மட்டும் வேணும், எந்த ம். பேட்சுக்கு வேணும், எல்லாமே கேக்குது. நீங்க எல்லா ஓகே ஆப்ஷனுமே சார். ஓகே. ஓகே சார். ம். ஸோ கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஆப்ஷனல் ஃபீல்டு தான். ஓகே.
ஓகே. ஸோ இது ம். வந்து ஃபுல் டிரான்சாக்ஷன் வந்துரும். ம். அவ்வளவுதான். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ம். ரிப்போர்ட் ரன் பண்ணா எஸ் போட்டு ம். டிரான்சாக்ஷன் இங்க பாருங்க டைப்ஸ் டிரான்சாக்ஷன் டைப் வாரியா வரும். ஒவ்வொன்றும் வேற வேற இதா வரும். ம். இப்போ டிரான்சாக்ஷன் டீடைல் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா அந்த லைன் ம். ஐட்டம்லாம் வரும். எந்த டிரான்சாக்ஷன் நம்பர்ல இருந்துன்னு கேக்குது. ம். அந்த இன்வாய்ஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்கும் இல்லையா? இன்வாய்ஸ் ஏஆர் ம். இன்வாய்ஸ் லைன் அதை ம். பாருங்க. ம். 1,41,000 இருந்து உங்களுக்கு இது வரைக்கும். ம். ஸோ அது மட்டும் இதுல காமிக்கும். ம். 1,000. ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும் ரன் பண்ணும் பர்டிகுலரா. ஓகே சார். ஸோ அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஓகே ரிசிப்ட் ரன் பண்ணுவோமா? மோஸ்ட்லி கிளைண்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே இதுதான் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவை ரிப்போர்ட் தான். இப்போ ஒரு ரெக்யர்மென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். பிராக்டிகல் ரெக்யர்மென்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுங்க சார். எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரே நிமிஷம். இப்ப பிராக்டிகல் எக்ஸாம்பிள் லைக் கிளையன்ட் சைடுல வந்து பிராக்டிக்கல் ரியல். பாருங்க நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஒரு சிஎஃப்ஓ வந்து உங்ககிட்ட கேட்கிறாரு. ம். இப்ப நான் வந்து ஒரு கஸ்டமர் என் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ம். ஓகே. அவன்கிட்ட நான் எடுத்து இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டேட் என்ன பேலன்ஸ்ன்னு பார்க்கணும். ஓகே சார். அந்த மாதிரி கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒண்ணும் இல்ல ம். டிரான்சாக்ஷன்ல போய் இதை பாருங்க. ம். டிரான்சாக்ஷன் சம்மரி இதுல பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதுல போயிட்டு ம். ஜஸ்ட் அவன் கஸ்டமர் நேம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஏசி நெட்வொர்க் தான் நம்ம நிறைய பண்றோம் இல்லையா? அதை எடுத்துப்போம். இந்த கஸ்டமர் உட்கார்ந்துருக்கான். அவன் ஓகே. கேட்கறான் இந்த ம். டேட்ல இருந்து இந்த டேட். அவன் ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பான் இல்லையா? சரி என் எஸ் கிரெடிட் சார். நோட் மட்டும் கொடுங்க, என் இன்வாய்ஸ் மட்டும் ம். கொடுங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஜிஎல் கரெக்ட். டேட் ஓகே. கொடுப்போம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓகே. ஜான் ம். 2010ல இருந்து இப்போ ம். வரைக்கும் எனக்கு கொடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு டக்குன்னு பார்க்கணும். ஏதோ ஒண்ணு ம். சொல்றேன். இந்த சோர்ஸ் இந்த டைப் எல்லாமே இருக்கு பாருங்க. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். ம். இதை ம். மட்டும் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணுங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட்லயே பார்த்துடலாம். சிஸ்டம்ல ஓகே. பேசிக்கிட்டே இருக்கும் போது இது டேட்டா ஓகே. நிறைய இருக்குன்னா லேட் ஆகும். இல்ல டக்குன்னு வந்துடும். டக்குன்னு அவன்கிட்ட பார்க்கலாம். இதோ பாருங்க இது வந்திருக்கு. ஓகே சார். அவன் ஓகே பாருங்க சார். அதுல ஏதோ இவ்வளவு வருது. ஸோ அவன் சொல்லுவான் ம். எனக்கு இந்த இன்வாய்ஸ் நம்பர் பார்க்கணும். ஸோ இதுலயே ம். இதை பாருங்க ஒன்லி கம்ப்ளீட்டட் மட்டும் தான் வேணும். எனக்கு கம்ப்ளீட் ஆன இன்வாய்ஸ் மட்டும். ஓகே. ஒன்லி இந்த கரன்சி, ஒன்லி இந்த பீரியட் எல்லாமே இருக்கு அதுல. ஓகே. ம். ம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம இதுல பாக்குறத பாருங்க. ஒன்லி இது வந்து ம். இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. மத்த எல்லாமே அன்பினிஷ்டு, கம்ப்ளீட் ஆகாத இன்வாய்ஸ். ம். இங்க பாருங்க 2018 நம்ம பண்ணதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன். ம். ம். இங்க பாத்தீங்களா? ம். இது நம்ம பண்ணதான். எப்படி தெரியும்? எப்படி தெரியுது பாருங்க. ஹெல்ப் ஆமா. ரெக்கார்ட் ஹிஸ்டரி. ம். ஹெல்ப் ரெக்கார்ட் ஓகே. ஹிஸ்டரி யார் கிரியேட் பண்ணான்னு தெரிஞ்சிடும். நம்ம ம். ஆபரேஷன் யூசர்ல வச்சிருக்கதால இது வருது. சரிங்களா? ஓகே. 8 ஏப்ரல் ஓகே. 2026 நம்ம பண்ணதான். இப்பதான் நம்ம தானே பண்ணோம். ஓகே சார். அந்த மாதிரி ம். நீங்க எல்லாமே இது அவர்கிட்ட காமிக்கலாம். இந்த டேட்ல வந்திருக்கு, இவ்வளவு பண்ணிருக்கீங்க இந்த ஐட்டம். அதே மாதிரி ம்ஹ்ம். ஏபிலேயே இருக்கு. ஆஸ் ஆன் டேட் என்ன இருக்கு இதெல்லாம் ரஃபா ஒரு பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அவர் சொல்லுவாரு. அப்ப இதுலயே எனக்கு புது ஆர்டர் போட சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஓகே ஜெனரல்லே சார். அவங்க எடுத்து தர சொல்லுவாங்க. நீங்க ரிப்போர்ட்டரா ரன் பண்ணணும் இல்ல, ஃப்ரண்ட் எண்ட்லயே பார்த்து சொல்லலாம் இதெல்லாம். ம். அதே மாதிரி ரிசிப்ட் என்ன இருக்கு இந்த மாதிரி என்கொயரி பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாம் இந்த மாதிரி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல ம். டெய்லி நீங்க ரன் பண்ணணும்னு கூட ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. இப்ப டெய்லி இந்த ரிசிப்ட் ரெஜிஸ்டர் எல்லாம் இதை பாருங்க. ம். ஏஜிங். ஏஜிங்னா என்னன்னா எவ்வளவு வர வேண்டியது இருக்கு நமக்கு. இதெல்லாம் ம். ஏஜிங்கோட இது அக்கௌண்ட் வைஸ் ஏஜிங். ஓகே சார். கலெக்டர் யார் யார் கலெக்டர்னு நம்ம அசைன் பண்ணிடுறோம்ல. சவுத்துக்கு ஒண்ணு, வெஸ்ட்டுக்கு ஒண்ணு, இந்த ரீஜனுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுக்கலாம். பை அமௌண்ட் 7 ஓகே. பக்கெட்னா 7 பீரியட் இருக்கும். 0 to 30 4 பக்கெட். ம். இப்போ 7 ம். பக்கெட் ஏஜிங்க நான் டெய்லி ஷெட்யூல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ம். எந்த இதுல ஆர்டர் பண்ணும் டிரான்சாக்ஷன் டைப் நான்
இன்வாய்ஸ், ம், கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ அப்படியா இல்ல கஸ்டமர் வைஸா? ஸோ ம், ரிப்போர்ட் சம்மரியா வேணுமா, டீடைலா வேணுமா? இன்வாய்ஸ் சம்மரியா, கஸ்டமர் சம்மரி? நான் கஸ்டமர் சம்மரி ம், கொடுக்குறேன். ம், பிரீஃபா டீடைல்டா? பிரீஃப் போதும். ஏன்னா நான் சிஎஃப் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஷெட்யூல் பண்றோம். ம், கலெக்ஷன்ஸ் பக்கெட் அப்படின்னு நம்ம கிரியேட் ம், பண்ணிருக்கிற மாதிரி கொடுக்குறோம். இப்போ ம். இதெல்லாம் ஒரே கஸ்டமருக்கு வேணும்னா அதை பாருங்க, வெறும் ஏசி நெட்வொர்க் மட்டும் வேணும்னா அது மட்டும் ரன் பண்ணும். ஓகே சார். ஸோ இதை பண்ணிட்டு எல்லா ரிப்போர்ட்லயும் இது இருக்கும். இதோ இருக்கு பாருங்க ஷெட்யூல். ம், ஷெட்யூல்ல கிளிக் பண்ணிட்டு எப்ப வேணும் உங்களுக்கு, ஒன்ஸ் இல்ல பீரியாடிக்கலி எனக்கு வேணும். ம், ரன் அட் எவ்ரி 30 days. ம். இன்னையில இருந்து 30 daysனா ஒரு மந்த்லி ஒரு நாள் மீட் பண்ண வருவாருன்னா 30 days ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டே இருக்கும் ஷெட்யூல். ஓகே, நான் எண்ட் ஓகே டேட் சார். கொடுக்கலன்னு சொல்லுது, எண்ட் டேட் கொடுக்காதால அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், அது நிறுத்துற ம், வரைக்கும் இந்த ரிப்போர்ட். ம், இங்க பாருங்க பெண்டிங் ஸ்டாண்ட் ம், பைன்னு வருது பாருங்க. ஸ்டாண்ட் ம், பைன்றது ம், வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் ரெண்டு ரீசன். இந்த ம், ரெண்டு ரிப்போர்ட்டும் இந்த ம். அவுட்புட்டுக்காக இது வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம். இது வந்து ஓகே. என்னன்னா டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது. ஸ்டாண்ட் பை ஒரு ம், அவுட்புட் வந்துட்டு அந்த வெயிட் பண்ணும். ஸோ இது ரெகுலரா ம், வந்துகிட்டே இருக்கும். இதான் ஷெட்யூலிங் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க ம். நிறைய ஏஜிங் இது எல்லாமே பண்ணலாம் இதுல. சரிங்களா? ஓகே சார். ம், ஓகே. இப்போ இன்டர்ஃபேஸ் ஆட்டோ இன்வாய்ஸ்னா சேல்ஸ் ம், ஆர்டர்ல இருந்தோ வேற இதுல இருந்தோ நீங்க புஷ் பண்றீங்க, ம். ஆட்டோமேட்டிக்கா ஏஆர்ல வந்து விழும். அது விழாததோ இந்த ப்ரோக்ராம் தான் ஆட்டோ இன்வாய்ஸ் மாஸ்டர் ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராம் வரும். ஓகே சார். இன்டர்ஃபேஸ்ல ஸ்டக் ஆனதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ம், அதுக்கு தான் இந்த லாக் பாக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ம். எல்லாமே இருக்கு, நீங்க பொறுமையா ஒண்ணு ஒண்ணா இது பண்ணலாம். அப்படியே டிரான்சாக்ஷன் என்ன இருக்கோ அதே தான் பில்ஸ் ஆஃப் ரிசீவபிள்லயும் வரும். பில்ஸ் ரிசீவபிள்லயும் ம். கலெக்ஷனோட ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த வியூ ரிக்வெஸ்ட்ல வரும். வெறும் கலெக்ஷன் ரிப்போர்ட் கலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா இதுல இங்க இருந்தே நீங்க இது பண்ணிக்கலாம். ம். இது ஆட்டோமேட்டிக்கா இதுலயே வந்துருது பாருங்க. ம். ஓகே. இந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் அங்கேயே பார்த்தோம். அப்படி வேண்டாம்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ஃபார்மேட் டெக்னிக்கல் டெவலப் பண்ணி தருவாங்க நம்ம கொடுத்தோம்னா. ஓகே. சரிங்களா? ம். இப்போ அந்த பிடிஎஃபே பார்ப்போம் நம்ம என்னென்ன ஆமா பண்ணியிருக்கோம்னு. சார். யாஹ்! ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம வந்து இப்ப ஒரு கஸ்டமருக்கும் பிளஸ் கிளையன்ட்க்கு எப்படி சார் இருக்கு? அத மட்டும் அதான் ஏஜிங் வியூ ரிப்போர்ட் அனுப்புவோம். என்ன பெண்டிங்கோ அது ஏஜிங்கா அனுப்புவோம். ஃபுல் ஓகே. டிரான்சாக்ஷன் வேணும்னா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அனுப்புவோம். ம். சரிங்களா? ம். ஓகே. இப்போ ப்ராக்டிஸ்ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்ப்போம். ம்ஹ்ம். ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். நீங்க பொறுமையா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே சார். இந்த பாருங்க எம்ப்ளாயி நியூ எம்ப்ளாயி நீங்க பார்த்தே கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. கஸ்டமர் உங்களை கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் அது ம். ரிலேட்டட் ரன் ம். பண்ணிக்கலாம். பீரியட் ஓபன் ம். பார்த்தோம். ரிவ்யூ தான் சொன்னா ம். நம்ம கிரியேட்டே பண்ணிட்டோம். டிரான்சாக்ஷன் சோர்ஸை இவன் ரிவ்யூ தான் பண்ண சொல்றான். நம்ம ம். டைப்பும் நம்ம வந்து ரிவ்யூ தான் பண்ண சொல்றோம். என்ன இருக்கோ பாருங்க, அவன் செட்டப்பை சேஞ்ச் பண்ண சொல்லல. பட் வி ஹவ் ஓகே சார். கிரியேட்டட். சரிங்களா? ஆமா சார். இந்த பாருங்க மேனுவல் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் மெமோ, காப்பி இன்வாய்ஸ் பண்ணியாச்சு. இன்வாய்ஸ் வித் பில் இன் அரியர், நேற்று பில் இன் அட்வான்ஸ் செலக்ட் பண்ண இல்லையா இன்வாய்சிங் ஆமா ரூம்ல, சார். அதுல ம். பில் இன் அரியர் செலக்ட் பண்ணிக்கலாம். ம். டெபிட் மெமோ, அப்டேட் அண்ட் இன்வாய்ஸ். அப்டேட் அண்ட் இன்வாய்ஸ்னா என்னது, கம்ப்ளீட் ஆனதா இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி நீங்க சேஞ்சஸ் பண்றது. இந்த ஓகே வேர்டிங்க சார். பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ம். உள்ள போய் பாத்தீங்க அப்டேட்னா என்னன்னா அக்கௌண்டிங் ஆகி ஜிஎலுக்கு போற வரைக்கும் யூ கேன் சேஞ்ச். அப்படி ம். அக்கௌண்டிங் ஆகிட்டு போயிட்டுனா ரைட் ஆஃப் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓகே சார். அட்ஜஸ்ட் இப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ அக்கௌண்ட் ஆகி போச்சு, பட் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி வேல்யூ எல்லாம் தரலன்னு வச்சுக்கோங்க கிளைண்ட், அதெல்லாம் நம்ம கேட்டு ம். முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணணும். ம். ஆமா அதை அட்ஜஸ்ட் பண்றோம்.
அந்த இது இருக்கு, இன்வாய்ஸ் இருக்கு. ம். 8,9,000 15 Jan 2008 பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ம். இன்வாய்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ம். அக்கௌண்ட் ஆயிடுச்சு, எதுவும் பண்ண முடியாது நம்ம இதுல. ஸோ அந்த ம். டைம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆக்ஷன் அட்ஜஸ்ட் இருக்கு பாருங்க. ஓகே. அட்ஜஸ்ட் என்னன்னா ஏற்கனவே பண்ணியாச்சு. ஸோ வி ஆர் ம். அட்ஜஸ்டிங் சம் மினிமம் பேலன்ஸ் ஏதோ பெண்டிங் இருக்குது அப்படின்றத பாருங்க. அட்ஜஸ்டிங் ஆக்டிவிட்டில நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால ரைட் ஆஃப் பண்றோம். இப்போ இவன் வந்து ம். தரல, பேட் டெட்ஸ் பே பண்ணல, இது பேட் டெட்ஸ் ம். ரைட் ஆஃப் பண்ணு, புக்லயே வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்குது. அது கூட நம்ம ம். லைன் பை லைன் பண்ணலாம், மொத்த இன்வாய்ஸும் பண்ணலாம், இல்ல ஒன்லி ஓகே. டாக்ஸ் ரைட் ஆஃப் பண்ணலாம். பாருங்க மொத்தமா -89,000 போயிடுது. ஓகே சார். ஆ இந்த எரரை படிங்க. யூ cannot approve this adjustment because it is not within your approval limits. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ம். அப்ரூவல் லிமிட் ம். யூசர் வைஸ் கொடுக்கணும், ஓகே சார். இல்லைன்னா நம்மளது அப்ரூவ் ஆகாது. இப்போ சேவ் ஆயிடுச்சு, பட் இங்க ம். பாத்தீங்கன்னா வெயிட்டிங் அப்ரூவல்ல இருக்கு. புரியுதுங்களா? ம். ம். நான் எதுக்காகன்னு போடுறேன், இது வந்து வரல, இல்ல ரீஃபண்டு ம். போடுறேன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி கிளியர் பண்ணணும், நமக்கு அப்ரூவல் வேணும். ஆக்சுவலா இது நீங்க ஓகே. பண்றீங்கன்னா மேனேஜருக்கு போகும், அந்த மாதிரி போகும். ஓகே சார். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரூவல். ம். ஸோ இதுதான் சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கும், நம்ம எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதை ம். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரூவல் லிமிட் இருக்கு செட்டப்ல. இப்போ யூசர் ஓகே நேம் சார். நம்மளது ஆப்ரேஷன்ஸ், நீங்க உங்க நேம் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களதுல போட்டுக்கலாம். ஓகே. கரன்சி வைஸ் இருக்கு பாருங்க. ஓகே சார். யூஎஸ்டி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது, எனக்கு தெரிஞ்சு இதுல எல்லாமே இருக்கும். யுஎஸ்டில வரமாட்டேங்குது சார். இல்ல இதை இந்தியன். பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, எல்லாமே வந்துருச்சு. இங்க பாருங்க, ஆபரேஷன், ம். ரிசிப்ட், ரைட் ஆஃப், ரீஃபண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, எஸ் சார். சிஐடி கரன்சி, யூரோ கரன்சி எல்லாத்துக்குமே நம்ம கிரியேட் பண்ணிருக்காங்க. ம். நம்மளது யூஎஸ்டி இல்லையா, ஆமா சார். இதோ இருக்கு. ஆபரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஎஸ்டி எவ்வளவு -1000 to 5000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ம். வந்து இது எதுக்காக -1 lakh to 1 lakh தரேன். நான் இதுக்கெல்லாம் ம். அப்ரூவல் வாங்கணும், மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ம். இதை பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லணும். மேபி இது வந்து ம். நமக்கு ஒரு எக்ஸெப்ஷன் ம். சினாரியோ, இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பண்றது எல்லாமே சின்ன சின்ன ரைட் ஆஃப் தான் இருக்கும் இல்லையா. ம். கரெக்ட்டுங்களா? ஒரு 1000 ரூபா ஆமா லெஸ் சார். பண்ணுவோம், 500 ரூபா பண்ணுவோம், ஒரு 20 ரூபா இருக்கும். ம். அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ம். கஸ்டமர் பில் டு ஏசி. ஓகே, இவ்வளவு இது இருக்கு. நான் ம். ஏதாவது ஒண்ணு எடுக்கிறேன். ம். இங்க போறேன், ஆக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுல வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ம். ஜீரோ, இது ஆல்ரெடி ஜீரோவா தான் இருக்கு. ஸோ சேவ் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நம்மளுது ஜீரோ, இது ம். ஆல்ரெடி பே பண்ணிட்டோம் இதை. ம். ஓகே, இப்போ டே ஆ ஸோ இதுல பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துப்போம். இதுல பேலன்ஸ் இருக்கு, 90,000 வந்து பே பண்ணல அவங்க, இன்னும் எல்லாம் ஜீரோ காமிக்குது இல்ல, கரெக்டா? ம். எஸ் ஆக்ஷன் சார். அட்ஜஸ்ட்.
-400 சின்ன அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்றேன். டியூ 0. Invoice type adjustment with the balance dues. போன நம்ம பண்ண இன்வாய்ஸ் ஞாபகம் இருக்காது. ம். நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல, சேவ் பண்ணோம். ம். இது எதுல போய் பண்ணோம்? அட்ஜஸ்ட்மெண்டா? அட்ஜஸ்ட்மெண்டே இல்லையே எதுவுமே. ஓகே, நான் என்ன ம். பண்ணிருக்கேன், ஃபினான்ஸ் சார்ஜ்னு ஒரு ரூபா ஏத்திருக்கேன் பாருங்க. பேலன்ஸ் ஓ பழைய பேலன்ஸ் ஓகே. 90,000, நியூ பேலன்ஸ் ம். 90,001. ஓகே, ம். சோ இந்த என்ட்ரி இதுல இருந்து எடுத்துக்காது. அட்ஜஸ்ட் இந்த டெபிட் இந்த ஆக்டிவிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே. இங்க பாருங்க, அந்த அக்கவுண்ட் இங்க வந்திருக்கு பாருங்க. ம். ம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் நமக்கு ஒரு ரூபா ம். ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ம். ஏத்திட்டோம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் டெபிட் ரெவென்யூல போயிடும் இல்லையா? கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நம்ம இவன்ட்ட ம். ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவோம். ம். ஆனா இதுல வராது, அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிடும். ஆனா இந்த இன்வாய்ஸ்க்கு அகைன்ஸ்டா அது கிரியேட் ஆகும். ம். ம். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஏஆர்ல. பட் ஓகே. உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் உங்களோட எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஏஆர் ஒன்றும் டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஓகே சார். அந்த கான்செப்டை பொறுமையா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நீங்க இது பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ம்ஹ்ம். இன்னொரு டவுட்? கொஸ்டின் சார். ம். சொல்லுங்க சார். சொல்லுங்க எப்ப சார் பேக் எண்ட யூஸ் பண்ணுவோம் சார்? எந்த சிச்சுவேஷன்ல? கொரி பண்ணுவோம்? ஒரே நிமிஷம். பேக் எண்ட்